விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இப்போ பெயர் வைப்பதுல திமுக அரசை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அப்படி அருமையான பெயர்களை வைப்பாங்க இந்த திமுகவினர். அந்த கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். கோவில்ல சாமியினுடைய தங்க நகையினுடைய எடை குறைஞ்சு போயிடுச்சுனாக்க, அல்லது அந்த தங்க நகை காணாம போயிடுச்சுனாக்க, அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தங்க நகை எடை குறைப்பாளர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இன்றைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தெரியுமா பெயரு? அந்த கூட்டணி கட்சிகளுடைய மத்தியில சீட்டு குறைப்பாளர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம். அந்த திமுக கூட்டணி கட்சிகள்ல அந்த உட்கட்சி நிர்வாகிகள் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா சீட்டு குறைப்பாளர் அப்படின்னு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படி வச்சிருக்காங்க? கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் மிகப்பெரிய போர்கூடிய திமுக கூட்டணியில ஏன் தூக்கி இருக்காங்க? அது மட்டும் இல்லாம விசிகா கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று கிளம்பி இருக்கிறது. அதை பற்றியும் தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஏன் அப்படி சொல்றேன்னாக்க, நம்ம வீடியோவை பார்க்கிற கிட்டத்தட்ட 80% சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் டக்கு உங்களுக்கு வந்துடும். உடனடியாக தமிழ்நாடு அரசியல் காலத்துல என்ன நடக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க பஞ்சாயத்துக்குள்ள போவோம். திமுக போன தடவை கம்யூனிஸ்டுகள் விசிகா இவங்களுக்கெல்லாம் 6 கொடுத்து இது சால்வ் பண்ணாங்க. காங்கிரஸுக்கு 25 இடங்கள் போன தடவை கொடுத்துருந்தாங்க. மதிமுகவுக்கு அவங்களுக்கு 5ஓ 6ஓ என்னமோ தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை புதிய கட்சிகள் நம்ம கூட்டணிக்குள்ள வந்துருச்சு. அதனால எல்லாரும் இடத்த குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு மட்டும் 3 இடம் எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் ஓவரா குலைச்சுது. இவங்க எல்லாம் இன்னும் குலைக்க ஆரம்பிக்கல. காங்கிரஸ் ஓவரா குலைச்சதால 3 இடம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்து 28 இடமா வச்சுக்கியா, உனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பிரேமலதா விஜயன் தேமுதிக எல்லாம் வந்து இணைஞ்ச உடனே பேசினது 9+1 தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா ராஜ்யசபா சீட்டை மட்டும் கொடுத்துட்டு இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னாக்க, இவங்களுக்கு 9 கொடுத்துட்டா மீதி இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்ப இத்தனை வருஷம் நாங்க இருக்கிறேன் தக்காளி தொக்கா அப்படின்னு இவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தேமுதிகவுக்கு இப்பொழுதைக்கு அதை ஒதுக்காம முதல்ல இவங்களுக்கு எல்லாம் பேசி செட்டில் பண்ணிட்டு கடைசியா மீறது எல்லாத்தையும் தேமுதிக கொடுக்கலான்ற ரேஞ்சில அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் போய் பேசினதுல போன தடவை 6 கொடுத்தீங்க, இந்த தடவை 2 சீட்டு சேர்த்து 8 கொடுங்க. முதல்ல இவங்க கம்யூனிஸ்டுகள் கேட்டது வந்து 10 இடம் கேட்டாங்க. ஆனா 10 இடம் தர முடியாதுன்னு சரி 2 இடம் சேர்த்து 8ஆவது தாங்கயா அப்படின்றதுக்கு திமுக 5 தான் தருவேன். போன தடவை எப்படி? போன தடவை 6 வாங்கினேன்ல, இந்த தடவை 5. ஏன்னா புதிய கட்சி வந்திருக்குது. அதனால சீட்டை தியாகம் பண்ணு, நாங்களும் குறைச்சிக்கிறோம், அதே மாதிரி நீயும் சீட்டை வந்து தியாகம் பண்ணு அப்படின்னு திமுக தரப்பு கம்யூனிஸ்ட் சொன்னோன்னே கம்யூனிஸ்டுகள் செம்ம கோபத்துல வெளியே வந்திருக்காங்க. செம்ம கோபம்லாம் இல்ல, சும்மா அப்படியே கோபப்பட மாதிரி போயிட்டு திரும்ப வந்து சேர்ந்துக்குவாங்க. அப்ப ஏற்பட்ட மானகட்ட பயல்கள் தான் அவர்கள். அதனால கோபமா போயிட்டாங்கன்னு அப்படி நீங்க என்னமோ நினைச்சுக்காதீங்க. அடுத்து வந்து விசிகாவை கூப்பிட்டாங்க. விசிகா என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு இரட்டை இலக்கம் வேண்டும் அப்படின்னு உடனே, தம்பி 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 பொறுமையா, ஏயா எடுத்தோடனே டாப் கீர்ல போற? 6 போன தடவை கொடுத்தா அதே வாங்கிக்க. கம்யூனிஸ்டுக்கு பாரு ஆளுக்கு ஒண்ணு குறைச்சிட்டேன். இங்க பாரு மதிமுக பாரு 4 சீட்டு கொடுத்தேன், அதுல 3 நானு, மீதி 1 தான் அவங்களுக்கு. அதனால இந்த 8 கேட்கறது 10 கேட்கறது இரட்டை இலக்கத்துல தான் கேட்கறதெல்லாம் நிறுத்திக்கோ, 6 வாங்கிக்க, போன தடவை கொடுத்ததை அப்படியே வாங்கிக்கணும்னு அவங்க சரி அடுத்த ரவுண்டு பேசணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்து விசிகாவில் அப்படின்னாக்க, விசிகாவினுடைய மாநில மாணவரின் நிர்வாகி நெப்போலியன் என்ற ஒரு பதிவை எக்ஸ் வலைதளத்துல போடுறாரு. என்ன பதிவு போடுறாரு அப்படின்னாக்க, திமுகவில் இருக்கும் தலித் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் விசிகாவை காலி செய்துவிட வேண்டும் என்று, அவர்களை ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படின்னு ஒரு பதிவு போட்டோன்னே பத்திக்குச்சு. இணையதளத்துல பத்திக்குச்சு. அதுவும் விசிகாவினர் மத்தியில பத்திக்குச்சு. அத்தனை பேரும் குமுறிட்டாங்க. நம்ம வாக்குகளால் தான் திமுக ஜெயிச்சது, நாம ஓட்டு போட்டுதான் திமுக ஜெயிச்சது, ஆனா நம்ம ஒரு மதிக்கிறது இல்ல அப்படின்னு விசிகாவினர் அத்தனை பேரும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கட்சிக்குள்ளேயே கழகம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. உள்ள இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் திரும்ப அவர்களிடம் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்க போன தடவை நீங்க தான் முதல்ல போய் சைன் பண்ணீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்க, அப்படியே போக்கு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. வரோம், பேசல, நாளைக்கு பேசுறோம் நாட்கள் கடத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல பிசிகா தான் முதல் முறையா போய்
திமுகவில் போயிட்டு சைன் பண்ணுது. முதல் முறையா விசிகா தான் போயிட்டு சைன் பண்ணுது. இவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சி எல்லாருமே போயிட்டு சைன் பண்ணாங்க. அது நடந்தது. ஆனா இந்த முறை என்ன ஆயிடுச்சுனாக்க, போன தடவை நீங்க தானே போயிட்டு கூட்டணி உங்களால தானே எல்லாரும் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. நீங்க தானே முதல்ல போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்தீங்க 6 தொகுதிக்கு. திரும்பவும் அதே 6 கொடுக்குறேன்றாங்களே. அப்ப யாருக்கு தான் அந்த சீட்டை நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க? ஏற்கனவே எம்எல்ஏ ஆனவங்க தான் திரும்பவும் எம்எல்ஏ ஆவாங்க. அப்ப மத்த கட்சியில உழைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் என்ன புறங்கையை நக்கிட்டு போறதா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பிரச்சனையை கிளப்பின உடனே விசிகாவுல கனத்த மௌனம் நடந்தது. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இவர்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கும் போதே விசிகாவிலே இன்னொரு உள்ளடி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னாக்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒன்னு சிந்தனை செல்வன், அப்புறம் 2வது ஆரூர் ஷானவாஸ், அப்புறம் திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி, அப்புறம் செய்யாறு எம்எல்ஏ பாபு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் நமக்கு சீட்டு வேணும், நாம ஜெயிச்ச இடத்துலயே நமக்கு மீண்டும் அதே தொகுதியில நமக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருமா கூட கலந்து ஆலோசிக்காம திமுகவில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இருக்கக்கூடிய லிங்க் இருக்குல்ல திமுக, மீண்டும் அவர்களை வந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு சீட்டு கொடுங்க, எங்களுக்கு சீட்டு வாங்கி தந்துருங்க, எப்படியாவது தலைவர்கிட்ட பேசி எங்களுக்கு அந்த சீட்டை வந்து உறுதி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மறைமுகமாக போயிட்டு திமுகவினுடைய அமைச்சர்கள் அவருடைய தலைமையை போயிட்டு அணுக ஆரம்பிச்சுட்டாங்க விசிகாவினுடைய இந்த 4 எம்எல்ஏக்களும். அப்போ இந்த பக்கம் திருமாவளவன் இந்த பக்கம் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காரு, உள்ள கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காரு. சிட்டிங் எம்எல்ஏக்கள் தனியா போயிட்டு அவங்க ஒரு டீலிங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறது இது போன்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால விசிகா கட்சிக்குள்ள இன்றைக்கு மிகப்பெரிய குழப்பமும் பூகம்பமும் வெடித்திருக்கிறது. இங்க பாருங்க, நம்ம கட்சியினுடைய எம்எல்ஏ 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரும் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே சட்டசபையில கூட பாருங்க, சட்டசபையில திமுகவின் மீது யாராவது விமர்சனம் வச்சா திமுக காரனே கம்முன்னு இருக்கிறாங்க. இந்த விசிக நம்ம எம்எல்ஏக்கள் தான் மேல ஏறி போயிட்டு கத்திக்கிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க திமுக ஆளா மாறிட்டாங்க. மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்காதீங்க, ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கட்சியிலயும் பிரச்சனை இந்த பக்கம் எழுந்துட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவால விசிகாவுல மிகப்பெரிய சண்டையும் பஞ்சாயத்தும் ஏற்பட்டு இருக்கிறது. விசிகாவில் மட்டும் கிடையாது, இந்த திமுகவால கூட்டணி கட்சிகள் பல பேரிடையும் பல பஞ்சாயத்துகள் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. பல பேரும் அடிச்சுக்கிட்டு வெட்டு குத்திட்டு மாயறாங்க. ஆனா இந்த விஷயத்த ஒருபோதும் தமிழ்நாடு ஊடகங்கள் விவாதிக்காது. ஆனா என்டிஏ அலைன்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன அச்சுன்னு யாராவது தும்னா கூட அதை எடுத்துட்டு அப்படியே புடிச்சிட்டு விமர்சிப்பானுங்க. ஆனா திமுக கூட்டணியில செம்ம கடுப்புல இருக்காங்க. விசிகா நம்ம வெளியில போயிடலாங்க, நம்ம வெளியில போயிடுவோம் அப்படின்ற ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெளியில போக மாட்டாங்க, நமக்கு தெரியும். இவங்களை செருப்பால் அடிச்சு வரனால இவங்க போக மாட்டாங்க, நமக்கு தெரியும். அதனால இவங்க வெளியிலாம் போக மாட்டாங்க. ஆனா அப்படி பிகு பண்ணிக்கிறாங்க. நாமளும் காங்கிரஸ் மாதிரி அப்பவே ஓவரா குலைச்சிருந்தாக்க நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கம்யூனிஸ்டுகளுக்கு 5 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக நிற்கிறது திமுக. கம்யூனிஸ்ட் ஏற்கனவே கொடுத்த 6 கொடுங்க அப்படின்னு திரும்ப கேட்ட பிறகும் கூட இல்ல 5 தான் அப்படின்னு மீண்டும் திமுக உறக்க சொல்லிவிட்டது. விசிகாவுக்கு மட்டும் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கறதுல ஆர்வமாக இருக்கிறாரு போல. அது மட்டும் இல்லாம அந்த மாணவரணி நிர்வாகி போட்ட ஒரு பதிவு இருக்குல்ல, அதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. திமுகவில் இருக்கக்கூடிய தலித் எம்எல்ஏக்களும் தலித் அமைச்சர்களும் விசிகாவை ஒடுக்கிவிட வேண்டும், நசுக்கிவிட வேண்டும் என்று திட்டம் திட்டுகிறார்கள் அப்படின்னு அந்த நெப்போலியன் பதிவு போட்டிருக்காரு. எதுக்காக அவர் அந்த பதிவு போடுறாரு? இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தவர்கள் யார்? KN நேரு, வஜ்ரவேலு, ஏவாவேலு, அதான் வஜ்ரவேலு, ஏவாவேலு, சேகர் பாபு, இவங்க 3 பேரும் தான் தேமுதிக கிட்ட பேசி கொண்டு வந்தது. இவர்கள் 3 பேரினுடைய தாய்மொழி என்ன? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தாய்மொழி என்ன? அப்படியே அந்த பக்கத்துல தேமுதிக இருக்கக்கூடிய பிரேமலதா, விஜயகாந்த், விஜய பிரபாகரன், LK சுதீஷ் இவர்களுடைய தாய்மொழி என்ன? இவர்கள் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? அப்போ அவங்க சமூகத்தை சார்ந்த அவருடைய தாய்மொழியை சார்ந்த தேமுதிக கட்சியை அழகா கட்சிக்குள்ள இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க, அந்த தாய்மொழியை சார்ந்த அமைச்சர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கட்சியில நம்ம பட்டியலின சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் வந்து நம்ம கொடுத்து அந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறோம். திமுகவிலும் பட்டியலின சமூகத்தை சார்ந்த எம்பிகள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் இவர்கள் நமக்காக பரிந்து பேசவில்லையே மு.க. ஸ்டாலினிடம், நமக்காக குரல் கொடுக்கவில்லையே மு.க. ஸ்டாலினிடம்.
அவர்கள் சமூகத்தை சார்ந்த அவருடைய தாய்மொழியை சார்ந்த தேமுதிகவுக்காக மட்டும் மருந்து கட்டி அவர்கள் சமூகத்தை சார்ந்த திமுகவினுடைய அமைச்சர்கள் பேசி வாங்கி கொடுக்குறாங்கல்ல, மாநில சீட்டு கொடுக்குறாங்கல்ல. அப்போ நமக்காக பேசுவதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய நம் சமூகத்தை சார்ந்த யாரும் முன்னெடுக்கவில்லையே, நமக்காக பரிந்து பேசவில்லையே அப்படின்னு சொல்லி மனக்குமுறலில் இருக்கிறார்கள் விசிகாவினர். அதுதான் அந்த மாணவர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நெப்போலியன் அவர்கள் போட்ட அந்த பதிவினுடைய சாராம்சம், அந்த பதிவினுடைய உள்ளர்த்தம் இதுதான். உண்மை அதுதான் சரிங்களா? அதனால மாற்றுக்கிறதுலாம் இல்ல. இப்படியாக அந்த திமுக கூட்டணிக்குள்ள கட்டி புருண்டு அடிச்சுட்டு பரல்றானுங்க. இந்த சீட்டு எனக்கு தான், அந்த சீட்டு அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, செல்வ பிறந்தாங்க, இந்த தடவை ஸ்ரீபெரும்புத்தூர்ல அவர் போட்டியிட மாட்டார். போட்டியிட்டார்னா அப்பட்டமான தோல்வியை சந்திப்பார் செல்வ பிறந்தாங்க. அதனால அவர் எக்மோருக்கு மாறுவதற்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதற்காக காய் நகர்த்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி எக்மோர்ல எம்எல்ஏவா இருக்காருல, பறந்தாமனா என்னன்னு தெரியல. அவரு என்னன்னாக்க 2 தடவை நான் எம்எல்ஏவா இருக்கிறேன் இந்த இடத்துல என்ன நீக்கிட்டு செல்வ பிறந்தகை கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்வீட் பாக்ஸோட திமுகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு பரந்தாமன். இந்த சீட் அவருக்கு கொடுக்காதீங்க, எனக்கே கொடுக்க, நான் தான் நிற்பேன், எவ்வளவோ உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி இருக்கிறாரு. இந்த பக்கம் செல்வ பிறந்தகை இல்ல எனக்கு எக்மோர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி இருக்கிறாரு. இப்படியாக திமுகக்குள்ளேயும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க கட்டி புருண்டு அடிச்சு பரண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் செய்தியாக எந்த தமிழக ஊடகமும் போடாது. இவங்களுடைய பார்வை முழுக்க அதிமுக மேலதான் இருக்கும், என்டிஏ அலைன்ஸ் மேலதான் இருக்கும். என்டிஏ அலைன்ஸ்லயோ அதிமுகவிலயோ யாராவது ஒரு ஆளு அச்சுன்னு தும்னா போதும், அதை புடிச்சுக்கிட்டு 24 மணி நேரம் விவாதம் பண்ணுவான். பிரிய போகிறதா அதிமுக பாஜக கூட்டணி, உடைகிறதா என்டிஏ அலைன்ஸ், எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படத்தை தவிர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடுவாங்க. ஆனா அந்த மாநாட்டுல மேடையிலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய படம் இந்த பக்கம் இருக்கிறது, பிரதமர் மோடியின் படம் இந்த பக்கம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆள் உயர படம் அங்க முழுவதும் வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு 2 நுழைவு வாயில எடப்பாடி பழனிசாமி போட்டல. ஆனா அந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகைப்படம் இருக்கு, புரட்சி தலைவர் அம்மாவின் புகைப்படம் இருக்கு. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இவங்க சுத்தமா எடப்பாடி பழனிசாமி படமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு பக்கம் பொய்யான நியூஸா பரப்பிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இது இந்த திமுக கூட்டணிகளை இவ்வளவு பெரிய வெட்டுக்குத்து பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி எவனும் வாயை திறந்து பேச மாட்டான். இதுதான் இந்த தமிழக ஊடகம். ஆக மொத்தம் இந்த திமுக கூட்டணிக்குள்ள இவனுங்க அடிச்சுக்கிட்டு சாகிறத பாக்குறதுக்கு நம்முடைய மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன அந்தர்பல்ட்டிகள்லாம் அடிப்பாங்க, இன்னும் எப்படி எல்லாம் காலில் விழுவாங்க, எப்படி தினுசா காலை வாரி விடுவானுங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.